பரப்புரையின் போது பாஜகவினுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் 17 அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் கையில் இருக்கிறது, வரக்கூடிய நாட்களில் என்ன நடவடிக்கை அதை பொறுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு பேசியிருந்தார். இந்த நிலையில தான் மிரட்டலாக பார்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கிறது. நம்முடைய திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாஜகவினுடைய மாநில தலைவர் அவருடைய பேச்சு கண்டிப்பாக கேள்வி எழுப்பியிருக்கா, சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கானா? ஆமா, ஏற்படுத்தியிருக்க. ஆனா இன்னொரு பக்கம் அப்ப ஊழல் குற்றச்சாட்டு இல்ல, அதுல முகாந்திரம் இல்லாமையா அவங்க ஆதாரங்களை அனுப்பி நடவடிக்கை மேற்கொள்ளுங்கன்னு இடி சொல்லுவாங்க. அப்போ ஊழல் படிந்திருக்கிறது. வரிசையாக எதிர்கட்சி தலைவர் பல பேரினுடைய பெயர்களை அவர்கள் செய்த ஊழல்கள் அப்படின்னு அடுக்கிறாரு. அப்போ இது நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்த்தரப்புல முன்வைக்கிறாங்க. இது தொடர்ந்து பாஜக பேசுகிற பொழுது அவங்க மேடைகளில் பேசினாலும் சரி, பேட்டிகளில் சொன்னாலும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒண்ணு. இரண்டாவது விஷயம், அவங்க இடியே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சிபிஐ, இடி, ஐடி, இப்ப தேர்தல் ஆணையம், இது எல்லாத்தையும் அவங்க கையில தான் வச்சிருக்கேன்னு வெட்ட வெளிச்சமா சொல்றதுக்கு என்னன்னா சாட்சியா இது இருக்கு. இடி கிட்ட, அதாவது இவங்க உடனே போவாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது மிக தவறானது. அவங்க என்ன சொல்லலாம், குற்றச்சாட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்ப போவாங்கன்னா இவருக்குன்னா ஈட்டியோட டைரக்டரா? அப்ப பாஜக தலைவராக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஃபைல்ஸ் எங்கிட்ட இருக்குன்னு பேசுற ஒரு வழக்கத்தை வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இல்லாத குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஈடியிடம் தருவதும் அதன் பேரில் அமலாக்கத்துறை ரெய்டு அடிக்கிறேன்னு சொல்றதும் அரசியல் போக்கா மாறிடுச்சு. இப்போ உண்மையான ஈடியாக அது செயல்படல, பாஜகவின் இன்னொரு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இடி ரைட்ஸ்ல இதுவரைக்கும் எத்தனை ஆயிரம் வழக்குகள் இந்த 10 ஆண்டுக்குள்ள பாஜக பொறுப்பேற்றது ஃபைலிங் ஆயிருக்கு. அதுல எவ்வளவு அளவுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு கன்விக்ஷன் ஆயிருக்குன்ற கேள்வி இப்போ வரைக்கும் இருக்கு. 0.05% தான் இது வரைக்கும் கன்விக்ஷன் ஆயிருக்கு. மொத்தம் 3700 வழக்குக்கு மேல பதிவானதுல 27 வழக்குகள் மட்டுமே தண்டனை பெறப்பட்டிருக்குன்னு சொன்னா இப்ப எவ்வளவு மோசமான ஒரு இது, முகாந்தரம் இல்லாத பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்குகளை எல்லாம் இடி செயல்படுத்துகிறது. குறிப்பாக பாஜக யாரையெல்லாம் குறிப்பிடுகிறதோ அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது. பாஜக மிரட்டுகிறதற்காக, தன்னிடம் வசப்படுத்துவதற்காக, தனக்கு அடங்கி போன்னு சொல்வதற்காக, இல்லைன்னா எங்கிட்ட உடைச்சிட்டு வந்துருன்னு சொல்றதுக்காக பயன்படுத்துற ஒரு கருவியாக இடி மாறிக்கொண்டிருக்கிறதா என்று மக்கள் கேட்கக்கூடிய குரல் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பிரச்சனை என்னன்னு சொன்னா அதெல்லாம் இல்ல. அவருக்கு ஃபைல்ஸ் எடுத்து போய் வழக்கு போட போறாங்க, அதை வச்சு குற்றச்சாட்டு அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பிரச்சனை தலைவராயாச்சு. ஆனா இன்னும் தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறாரா என்ற கேள்விகள் ஊடகங்கள் வாயிலாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. ஏன்னா ஊடக சந்திப்புகள்ல அண்ணாமலை தான் திரும்ப பேசுறாரு, லைம்லைட் கவராகும் போது எதை சொன்னா இந்த நாடு திரும்பி நம்மளை பார்க்கும், அதை பேசும் பொருளா மாறும் சொல்றதுக்காக திரு நைனா நாகேந்திரன் அவர்களும் இப்பொழுது என்னிடம் 17 ஃபைல்ஸ் இருக்கு, பல அமைச்சர்கள் மீது போய் இது இருக்கு, புகார்கள் இருக்கு, ஊழல் வழக்கு சம்பந்தமா இருக்கு, கொடுத்து ஃபைல் பண்ண வேண்டியதுதானே. அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அண்ணாமலை கொடுத்தாரு இல்லையா 3 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்னாச்சு? அதுல என்ன வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது? இது வரைக்கும் ஏன் பண்ணல? அப்ப இது எல்லாம் ஒரு பொய்யான ஒன்றை மீண்டும் மீண்டும் மக்களிடம் ஒரு நெரேஷன் சிஸ்டம், ஏன்னா ஊழல் வழக்குகளை திமுக அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று காட்டுவதை போல இவர்கள் ஒருவேளை அவங்க கிட்ட போயிட்டாங்கன்னா அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு ஊழல்வாதி இல்லைன்னு சொல்றது போல தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நாடு அறியும். ஷார்ட்டா சொல்லணும்னா நாளர் அப்படிதான் சொல்லி அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் இப்ப அந்த தலைவர் பதவியில இருந்தாலே திமுக மீது பொதுவான குற்றச்சாட்டு என்று வைப்பதை விட ஊழல் புகார் இருக்குது, என்கிட்ட ஃபைல்ஸ் இருக்கு, மிக விரைவில் இடி வரும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எல்லா மாநில தலைவர்கள், பாஜகவினுடைய எல்லா மாநில தலைவர்களுக்கும் எழுதப்படாத வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டயலாக். அவர் அண்ணனும் பேசிட்டாரு, அதனால நானும் அப்படிதான் வண்டியில ஏறிட்டார். சார், இடி சாட்டக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா நீதிமன்றத்துல எத்தனை திமுக அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றமே சொல்லுது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஏறத்தாழ இந்த தேர்தல் நேரத்துல தான் சொல்றோம் அப்படின்னா அதற்கு முன்னாடியே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தானே, ஒரு அமைச்சர் சிறையில இருந்தாரு தானே அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இல்ல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனை வழக்குகள் இருக்கு, எத்தனை வழக்குகள் தண்டிக்கப்பட்டிருக்கு, அதை முதல்ல பாருங்க. திரு செந்தில் பாலாஜி அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அடைக்கப்பட்டாரே தவிர அது தாண்டி அவர் தண்டிக்கப்பட்டு இல்ல, குற்றம் சாட்டப்பட்டது. இன்னும் வழக்கே விசாரணைக்கு வரல, விசாரணைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தண்டிக்கவும் படல. இஸ் நாட் அ கன்விக்டட் அக்யூஸ்ட்.
அவர் இருந்தது வந்துட்டு அக்யூஸ்டுன்னு சொல்லி வேண்டும் என்று முடக்கி போடப்பட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க, அவ்வளவு நாள் இருக்கணும்னு எந்த சட்டத்தையும் சொல்லல. அன்வான்ட்லி அவர் உள்ள அடைக்கப்பட்டார் என்பதுதான் இதுவரையில சொல்லப்படுற கருத்து. அதையும் தாண்டி வேற எத்தனை அமைச்சர்கள் மீது சரி, இப்போ அத நீங்க சொன்ன மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிட்டு தான் அவங்க சொல்றாங்க, நீங்களும் அவர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. இப்போ பாஜகவை சொல்றப்ப ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு அவங்க தூய்மையானவர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்ற நீங்க கேள்வியை முன்வைக்கும் பொழுது, அதே போல செந்தில் பாலாஜி திமுகல வந்து இணைந்து விட்டால் அவரும் தூய்மையானவரா ஆகிவிட்டாரா, தியாகி ஆகிவிட்டாரா அப்படின்ற கேள்வியை அவங்க தரப்புலையும் எழுப்புறாங்க. நான் இப்பயும் சொல்றேன் தெளிவா, அந்த வழக்குகளை அவர் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு அவரோடையது. அதில் கன்விக்ஷன் ஆகிறாருன்னா அது செந்தில் பாலாஜி அவர் செய்தது குற்றம்தான். இதை திமுக தலைவரை என்றைக்கும் நாங்கள் மறுத்து பேசல. ஆனால் வழக்கை எந்த போக்கில் கொண்டு போயிருக்காங்க, எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, அவர் என்ன மாதிரி கண்டென்ட்ல உள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க. இவ்வளவு நாள் அடைச்சி வச்சு சார்ஜ் ஷீட் போட்டுக்கணும்ல, ஏன் இவ்வளவு நாள் போட்டுக்கணும்? 90 நாள்ல குற்ற வழக்குகளுக்கு போடுறாங்களே, சார்ஜ் ஷீட் சொல்லி போடக்கூடிய அளவுக்கு சார்ஜ் ஷீட்டு, கொலை வழக்குகள்லயே 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடுற அளவுக்கு இருக்கும்போது இந்த வழக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பேஸ்டு. எந்த ஒரு சாட்சியத்தையும் தேடி அலைய வேண்டியதே இல்லை. இருக்கிற டாக்குமெண்ட்ரி வச்சுட்டு அவரை போட்டு இந்நேரம் சார்ஜ் ஷீட் போட்டுக்கணுமா இல்லையா? வழக்கு நடத்து கொண்டு வந்திருக்கணும் இல்லையா நீதிமன்றத்துல? அதை செய்யாம இடியை அடைச்சி வச்சுது. நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி திமுகவினுடைய வலிமைப்படுத்தி கொண்டு இருக்காரு. அங்க போகக்கூடாது, அண்ணாமலை அங்க நின்னாரு கோயம்புத்தூர்ல, அதனால அங்க செயல்பட விடாம ஆக்கணும்னு இருக்காரு. திட்டமிட்டு அடைக்கப்பட்டதை தவிர இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அவர் வாஷிங் மிஷின் திமுக இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, இப்பயும் அவர் மேல குற்ற வழக்கு நிரூபிக்கப்பட்டால் அதை திமுக கண்டிப்பாக எதிர்கொள்ளும். ஆமா அப்படின்னு சொல்ல போறோம், இல்லைன்னா அவர் மேல்முறையீடு பண்ண போறாரு. ஆனா நீங்க எதுவுமே பண்ணாம வழக்குன்ற பேர்ல போட்டு உள்ளர அடைச்சு வச்சாலே ஒரு ஆள் குற்றவாளி கிடையாது. இது வரைக்கும் அப்படி எல்லா வழக்குலையும் அடைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள், அவர்கள் தான் தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? ஆனா தண்டிக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா பத்தி பேசத்தே கிடையாது. இது வரைக்கும் தண்டனை பெற்றவர், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தண்டனை பெற்றவர், அவரை பத்தி இது வரைக்கும் பேசவே இல்லையே. பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டா அதிமுகவினுடைய தலைவியாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி இல்லை என்று ஆகிவிட்டதா? குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட பல அமைச்சர்கள் இல்லை என்று ஆகிடுமா? திமுகவில் எந்த அமைச்சர் இதுவரையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாருக்கு மீது நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கப்பட்டு அவங்கள உள்ள பிரிசன் போயிருக்காங்க? யாரும் போகல. இது தொடர்ந்து எந்த குற்றங்களையும் எங்கள் ஆட்சி மீது, எங்கள் முதலமைச்சர் மீது இந்த திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை மக்களிடம் மிகுந்த கவனத்தோடு, மக்கள் மிகவும் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஆட்சியாக இருப்பதனால் திசை திருப்புவதற்காக இப்போ ஒரு பொய் பிரச்சாரத்தை மீண்டும் எடுத்துட்டு இருக்காங்க பாஜக. இது ஏற்கனவே திரு அண்ணாமலை எடுத்து பேசிட்டு இருந்தாரு எம்பி எலெக்ஷன் முன்னாடி. இப்ப சட்டமன்ற தேர்தல் முன்னாடி நான் அண்ணன் நயினா நாகேந்திரன் எடுத்திருக்கேன். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்க நன்றி.